ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க பழைய பீரோக்கு ரீபெயிண்டிங் பண்ணிட்டு வர வீடியோ தான் பார்க்க போகிறோம். பீரோ பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, பெயிண்டிங்க்கு அப்புறம் அந்த பீரோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீரோ பழசாயிடுச்சு, துருப்பிடிச்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம அந்த பீரோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது பீரோ வாங்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம். ஆனால் இப்போ புது பீரோலாம் வாங்கணும்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ நம்ம பெயிண்டிங் பண்ண பீரோ இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இந்த ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ப்ளூ அண்ட் ஆஷ் சூஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் ப்ளூ வர்ற மாதிரியும், சுற்றியுமும் உள்ளேயும் ஆஷ் கலர் கொடுக்குற மாதிரியும். எனக்கு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு பிசுறு தட்டுறது மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ப்ளஸ் நான் இந்த லாக்குமே வந்து மாற்றிருந்தேன். அது பசங்களோட பீரோ, ஸோ லாக் உடஞ்சிருச்சு சொல்லிட்டு அதையுமே மாற்றிருந்தேன். உள்ளுக்குள்ளே பெயிண்டிங் வேணுமா வேணாமான்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு உள்ளேயுமே பெயிண்டிங் வேணும்னு சொல்லி கேட்டு நான் வாங்கியிருக்கேன். இந்த பீரோ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது, இப்போ பெயிண்டிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு துருப்பிடிச்ச பீரோவை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்களுமே வந்து ரீபெயிண்டிங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பீரோ வந்து புது பீரோ மாதிரியே இருக்கும். தேவையில்லாமல் நம்ம காசு செலவு பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.